திருக்குறளும் கொடுத்திருக்காங்கல்ல, அத பாட்டா படிப்போமா? இருபுறலும் பாய்ந்த மலை வரு புனலும் வல்லரணும் நாட்டின் உறுப்பு. இருபுறலும் பாய்ந்த மலை வரு புனலும் வல்லரணும் நாட்டின் உறுப்பு. இதுக்கு அர்த்தம் சொல்றேன் கேளு. ஆற்று நீரும் ஊற்று நீரும் அதை வாழ்த்து செய்யும் மழையும் பருவத்தே வரும் மழையும் வல்லமையான ஆறுகளும் ஒரு நாட்டிற்கு அவசியமானவை. நாட்டுல நல்ல நீர்வளம் வரணும்னா மழை அவசியம். மழை நல்லா பெய்யணும்னா மரங்கள் அவசியம். மரங்கள் நடுவோம், மழை பெறுவோம், இயற்கையை பாதுகாப்போம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், இயற்கையை பாதுகாப்போம். தான் பாட வந்திருக்கோம். இயற்கை அப்படின்னா என்னக்கா? இறைவன் படைச்சதுதான் இயற்கை. புவிமரம் படைச்சு வச்சா, இரவு பகல் பிரிச்சு வச்சா, சூரியனை சந்திரனோ வெளிச்சத்தால எடுத்து வச்சா. கடவுளே கடவுளே இயற்கை தந்த கடவுளே, கடவுளே கடவுளே இயற்கை தந்த கடவுளே. ஓ, புரிஞ்சுக்கிட்டேக்கா. கடவுள் நமக்குன்னு தந்த மரங்களால எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? மரங்களால நன்மையா? பாட்டை கேளு. அரச மரம் ஆக்சிஜன் தரும், ஆலமரம் புயலை குறைக்கும், வேப்ப மரம் விசிற முடிக்கும், தென்னை மரம் மண்ணரிப்பை தடுக்கும், பானை மரம் நீரை உயர்த்தும், நெல்லி மரம் ஆயுசை கூட்டும், ஆரஞ்சு மரம் பலனை தரும், எல்லா மரமும் மழையை தரும், எல்லா மரமும் மழையை தரும். மரங்களால இன்னும் நன்மைகள் இருக்கா? நம்ம ஊர்ல இப்ப எவ்வளவு மரங்கள் இருக்கு? மதுரை, சென்னை இந்த மாதிரி மக்கள் தொகை பெருகின நகரங்கள்லாம் 90% மரங்களை அழிச்சிட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி இருக்க கிராமங்கள்ல தான் 50% மரத்தையாச்சும் காப்பாத்தி வச்சிருக்காங்க.